இயற்கையாவே கடவுள் எல்லாருக்குள்ளேயே நேச்சுரல் லவ்னு வச்சுட்டார். இயற்கை அன்பா வச்சுட்டார். எல்லாருக்குள்ளேயே இருக்குது. இயற்கையாவே ஒரு மனுஷன்னா அவனுக்குள்ள அன்பு இருக்கும். அவன் கிறிஸ்தவெல்லாம் ஆக தேவையில்லை, அவனுக்கு ரட்சிப்புலாம் தேவையில்லை. இயற்கையாவே கடவுள் அன்பை உள்ள வச்சுட்டார். அந்த அன்பை பரிமாறினாலே குடும்பம் நல்லா போயின்னு இருக்கு. பாருங்க எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட நல்லா போயின்னு இருக்காங்க. மனைவியை கூப்பிட்டு போறாங்க, கணவனை கூப்பிட்டு போறாங்க, நல்லா எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, நல்லா வாழ்றாங்க, கூட போய் நிற்கிறாங்க, எல்லாத்துக்கும் துணையா இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. நேச்சுரல் லவ்வே போதும். பவுல் சொல்ற இந்த அன்பு வேற, இந்த அன்பு தேவ அன்பு. எப்படி இந்த அன்பு வித்தியாசமானது, வேற அன்பு அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, இந்த அன்பு நம்ம கிட்ட எதையும் டிமாண்ட் பண்ணல. நம்ம நல்லவங்களா இருக்கும்போது நம்ம மேல காட்டல, பாவிகளா இருக்கும்போது நம்ம மேல காட்டின அன்பு. அவர் எதிர்பார்த்த ஸ்டாண்டிங்ல நம்ம இல்ல, அவர் எதிர்பார்த்த ஸ்டாண்டர்ட் நம்ம கிட்ட இல்ல. அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், நியாயம், நீதி, நேர்மை, உண்மை எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. நாம் அவருக்கு சத்துருக்களா இருக்கும் போது அவர் நமக்காக மரித்தார்னு வாசிக்கும். அப்போ தேவனுடைய அன்புக்கும் மற்ற அன்புக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க எதிர்பார்க்கும் விதத்துல நீங்க இருந்தா அவங்க மேல அன்பு. இதான் உலகம். தேவன் என்ன நேசித்தது எப்படி தெரியுமா? அவர் எதிர்பார்த்த விதத்துல நான் இல்லை, பாவி, அக்கிரமக்கார, துன்மார்க்கம், அவருக்கு சத்துரு, அவருக்கு விரோதமா வாழ்ந்தேன். அவர் நான் நேசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அவர் நேசித்தார். அதனாலதான் தேவ அன்புக்கும் உலக அன்புக்கும் இருக்கிற வித்தியாசம்.